ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நம்ம காவேரி விஜய் கிட்ட தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தூங்க போயிடுறாங்க. இங்கே நம்ம விஜய் வந்து யோசிக்கிறாங்க, காவேரிக்கு லெட்டர் எழுதி வச்சோம், அதை பற்றி நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி கேட்போம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இங்கே காவேரி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. எழுப்ப போகிறாங்க. சரி வேண்டாம், எழுப்ப தேவையில்லை, அவள் நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. காவேரி நீ தூங்கிட்டு இருக்கப்போ கூட நீ ரொம்ப நல்லா இருக்க காவேரி, நீ அழகுடி ஆர்வக்கோளாறு அப்படின்னு சொல்லி நம்ம காவேரியை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம காவேரி தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து காவேரியை பார்த்து அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிடி ஆர்வக்கோளாறு, உனக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனேன், அதை படிச்சே இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, அந்த லெட்டருமே இங்கே காணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே காவேரி லெட்டர் நான் எதுவுமே பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. உடனே காவேரி தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க உடனே முழிச்சு, ஆமாங்க லெட்டர்ன்னு சொன்னீங்களே, என்ன லெட்டர் எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நீ தான் படிச்சிருப்பேன்னு நினச்சேன், இங்கே தான் எழுதி வச்சுட்டு போனனே, நீ படிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க நான் படிக்கவே இல்லையே, அங்கே லெட்டருமே இல்லை நான் எந்திரிச்சப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அந்த லெட்டரை யார் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, யாரும் இந்த ரூம்குள்ளே வந்து எடுக்க மாட்டாங்க, அந்த ராகினி தான் ஏதாச்சும் வேலை பார்த்துருப்பா, கண்டிப்பாக அவள் தான் அந்த லெட்டரை எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் அதில் என்ன எழுதியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம விஜய் வந்து அதில் எழுதுன எல்லாத்தையுமே நம்ம காவேரி கிட்ட சொல்கிறாங்க. காவேரி அப்போ நம்ம விஜய் மனசை புரிஞ்சுக்கிறாங்க. விஜய் மனசு ஃபுல்லாக நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்றத நம்ம காவேரி புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரியும் விஜயும் வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராகினி வராங்க. காவேரி இருந்துட்டு அங்கே பார் ராகினி வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நீ என் பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை நம்ம விஜய் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே ராகினி பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு வயிறு எரியுதா, எரியட்டும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.